விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை. ஆபிரகாம் மற்றும் லோத்துவின் கதை. ஆபிரகாமும் அவருடைய சகோதரன் மகனாகிய லோத்துவும் கானான் தேசத்தில் தங்கியிருந்தபோது இருவரும் ஏராளமான ஆடு மாடுகளும் ஆஸ்திகளும் இருந்தன. அவர்கள் தங்கியிருந்த இடமோ இருவருக்கும் போதுமான இடமாக இல்லை. இதனால் ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆபிரகாம் பெரியவர், அந்த தேசத்தின் தலைவராக இருந்தவர். அவர் நினைத்திருந்தால் லோத்துவை அங்கிருந்து வெளியேற்றி இருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் சமாதானத்தை விரும்பினார். அவர் லோத்துவை நோக்கி, நமக்கும் என் மெய்ப்பர்களுக்கும் உன் மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர்கள். இந்த தேசம் முழுவதும் உன் முன்னே இருக்கிறது அல்லவா? நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று கூறினார். லோத்து சுயநலத்துடன் யோசித்தான். நீர்வளம் மிக்க பசுமையான சோதோம் பகுதி தனக்கு வேண்டுமென்று தேர்ந்தெடுத்து கொண்டான். ஆபிரகாம் எஞ்சியிருந்த வறண்ட பகுதியை ஏற்றுக்கொண்டு தன் உரிமையை விட்டு கொடுத்தார். விளைவு, லோத்து தான் தேர்ந்தெடுத்த செழிப்பான சோதோம் நகரத்தோடு சேர்ந்து அனைத்தையும் பின்னாளில் இழந்தான். ஆபிரகாம் விட்டு கொடுத்த ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். அவர் பார்த்த இடமெல்லாம் அவருக்கே சொந்தமாகும் என்று வாக்களித்து அவரை பெரிய ஜாதியாக்கினார். ஆபிரகாம் எதை கொடுத்தாரோ அதைவிட பல மடங்கு மென்மையை அடைந்தான். பொருத்தமான வேதவசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். மேலும் ஆபிரகாம் லோத்துவிடம் கூறிய அந்த வார்த்தைகள், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆமேன்.